இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மெஹந்தி டிசைனை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சீட்டில் இருக்கிற மெஹந்தியை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மெஹந்தி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் மெஹந்தி எல்லாமே கீழே விழுந்துரும், உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2 இன்ச் செல்லோ டேப் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் தான். இதே மாதிரி நீங்கள் இதை விட பிக் சைஸ் செல்லோ டேப் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 2 இன்ச் சைஸ். ஸோ இந்த செல்லோ டேப்பை எடுத்துட்டு ஃபுல்லாகவே வந்து மெஹந்தி எல்லாமே கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னு பார்க்கலாம். மெஹந்தி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஃபெவிகால் எல்லாமே வந்து மெஹந்தி டிசைன் மேலே ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபெவிகாலுமே வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து செல்லோ டேப் வந்து போட்டு இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ உங்களுக்கு ரெண்டில் எது ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து இப்போ நான் பண்ணுறது தான் வந்து ஈஸி மெத்தட். நீங்கள் 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் 2ல் எது வேணால் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடும் வந்து செல்லோ டேப் வர மாதிரி எட்ஜஸில் செல்லோ டேப் மடிச்சு விடுற மாதிரி பெருசாகவே வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு செல்லோ டேப்பு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ தான் நீங்கள் மெஹந்தி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெஹந்தி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.